السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَلِنَبْلُوَكُمْ أَيُّكُمْ أَحْسَنُ عَمَلًا. صدق الله العظيم. وقال الله تبارك وتعالى في مقام آخر: قُلْنَا يَا نَارُ سَلَامٌ عَلَى إِبْرَاهِيمَ. وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أشد البلاء الأنبياء ثم الأمثال فأمثال، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து, மண்ணை படைத்து மண்ணிலே மாமனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த புனிதமிக்க ஜில்காதாவுடைய மாதத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிந்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் ஜில்ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜி பெருநாள், தியாக திருநாளுடைய நாட்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தர இருக்கின்றான். பெரியவர்களே, தியாக திருநாள் ஜில்ஹஜ் அப்படின்னு நம்ம நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனையில் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹஸரத்தே இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள், அவர்களுடைய சோதனைகள். உலகத்தில் சுமார் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள். எல்லா நபிமார்களிலேயுமே அதிகமான சோதனைக்கு உள்ளானவங்க, ரொம்ப ரொம்ப சிரமத்திற்கு உள்ளானவங்க. அல்லாஹ்வுடைய சோதனையை வெற்றி பெற்றவர்கள், பொறுமையாக இருந்து ஒரு சில நபிமார்களை அல்லாஹ் தஆலா இறையத்துக்களிலே கூறுகின்றார். முதலிலே ஹஜரத்தே வத்தஹதுல்லாஹ இப்ராஹீம ஹலீலா, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எம்முடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டோம். வத்தஹது அல்லாஹி ஹலீலா, அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஹஜரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆக்கிக் கொண்டார். பெரிய சாதாரண நண்பனாக்க முடியாது. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நண்பனாக்கணும் அப்படின்னா சர்வசாதாரண ஆக்கிட முடியுமா? இல்லை. பெரிய பெரிய சோதனைகள், அல்லாஹ் அக்பர், மனிதனுடைய வரலாறிலே இல்லாத, மனிதனுடைய சிந்தனையில் இல்லாத, மனிதனால் செய்ய முடியாத பல விசித்திரமான விஷயங்களை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து முடித்தார்கள். அல்லாஹ் அக்பர். அதனால தான் வத்தஹஸு இலல்லாஹி ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நம்ம என்ன செஞ்சோம்? நண்பனாக தேர்ந்தெடுத்தோம். அவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. ரெண்டாவது ஹஜரத்தே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, சுப்ஹானல்லாஹ், ஹஜரத்தே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் தஆலா பயங்கரமான சோதனையை கொடுத்தான். உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு, மனைவி மக்கள் எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த சோதனையை பொறுமையை கொண்டு கையாண்டான். யாரு? ஹஜரத்தே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பயங்கரமான சோதனைகள் அல்லாஹ் கொடுத்தான். எல்லா சோதனைகளையுமே அவங்க என்ன செஞ்சாங்க? வெற்றி கொண்டார்கள். பொறுமையை கொண்டு வெற்றி கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், குல்லா யா நாரு கூனி சலாமுன் அலா இப்ராஹீம், குல்லா யா நாரு கூனி பர்தன் சலாமுன் அலா இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா நெருப்பை, அதாவது குளிர்ச்சியான ஒரு பூஞ்சோலையாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? மாற்றி விட்டான். பெரியவர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போனா எத்தனையோ நபிமார்களுக்கு, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்தான். உலகத்தில் நாம நினைக்கிறோம் நமக்கு மட்டும் தான் அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னு இல்லை. நம்மளை விட பயங்கரமான சோதனைகள் யாருக்கு வந்துச்சு? நபிமார்கள், ரசூல்மாருக்கு வந்துச்சு. ஹதீஸ்ல வருது, அஷத்துல் பலாஇல் அம்பியா சும்மல் அம்சால் ஃபஅம்சால், நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட சோதனையை போன்று உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்கவில்லை. நமக்கெல்லாம் சோதனை ஒண்ணுமே கிடையாது, कड़क अलग கூட கிடையாது. कहे नजीर भाई तुम समझते मैं बीमार हो गया, अल्लाह मुझे बहुत ज़्यादा आजमाता, तुम्हारी बीमारी से क्या भी नहीं, तुम्हारी बीमारी क्या भी नहीं,
ये आजमाइश नहीं அவ்வளோ கொடுமையான சோதனை கொடுத்தான். யாருக்கு? நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஷத்துல் பலாஇல் அன்பியா சும்மல் அம்சால் ஃபஅம்சால். நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட சோதனை கடுமையான சோதனை. அந்த சோதனை யாருக்கு மறுபடியும் வந்துச்சு? நபிமார்களுக்கு பின்னாடி யார் வந்தாங்களோ அந்த தோழர்கள், அவர்களோடு யார் இணைந்திருந்தார்களோ அவர்களுக்கு. அப்ப நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இவங்களை எல்லாத்தையுமே எல்லாத்தையும் கடுமையான முறையில் சோதிச்சான். அதுல தியாக திருநாள், ஹஜ் பெருநாள் அப்படின்னு நம்முடைய நினைவுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு வருது என்ன அப்படின்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள், அவருடைய சோதனைகள். சுப்ஹானல்லாஹ். பெரியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில வாலிபன் ஆனாரோ, எப்ப நபிப்பத்து பட்டம் உங்களுக்கு கிடைச்சதோ, அந்த சமயத்துல நம்ரூது கிட்ட போய் தாவத்தை எடுத்து வச்சாங்க, கலிமாவுடைய தாவத்தை எடுத்து வச்சாங்க. பெரியவர்களே, ஹதீஸ்ல வருது, அஃஸலுல் ஜிஹாதி வல் ஹைலுல் ஹக்குன் பிகலிமத்தி ஷர்ரி. சுப்ஹானல்லாஹ். உலகத்திலேயே தலை சிறந்த மிகப்பெரிய புனித போர், ஒரு யுத்தம் என்ன அப்படின்னா, கொடுமையான அரசனுக்கு முன்னாடி பயப்படாம நேர்மையான விஷயத்தை எடுத்து சொல்வது. அல்லாஹ் அக்பர். இதுதான் அஃஸலுல் ஜிஹாத். இதுதான் அஃஸலுல் ஜிஹாதி பி கைரி. அதாவது எல்லா போர்க்களிலுமே பயங்கரமான சிறப்பான போர் என்ன அப்படின்னா, ஒரு கொடுங்கோல் அரசனுக்கு முன்னாடி உண்மையான விஷயத்தை பயப்படாம எடுத்து சொல்றது. இதுதான் பெரிய ஜிஹாத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் நம்ரூதுக்கு முன்னாடி போய் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தீனை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அவன் கேட்கல, நான் தான் என்னஜி ஹுதா, நான் தான் அரசன், நான் தான் உன்னுடைய இறைவன் என்பதால். சரி, என்னென்னமோ செஞ்சு பார்த்தா ஒன்றும் முடியல. கடைசிக்கு என்ன அப்படின்னா, பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலை உருவாக்கணும், ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கணும். அந்த நெருப்பு எவ்வளவு பெரிய நெருப்பு குண்டம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே பறக்கக்கூடிய பறவை கூட சுட்டு சாம்பலை அந்த நெருப்பில் விழுந்துரும். அவ்வளோ பயங்கரமான நெருப்பு. அந்த நெருப்பில் தூக்கி யாரை போடணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போடணும். அல்லாஹ் அக்பர். இப்போ நெருப்பு பக்கத்தில் போக முடியல. யாருக்கு? நம்ரூதுக்கு, சிப்பாய்க்கு, யாருக்குமே போக முடியல. நம்ரூது சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீயே போய் நெருப்பில் விழுந்துரு அப்படின்னு. அவன் சொன்னா, நான் இதுக்கே போய் விழுக்கணும்? நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனா போய் நெருப்பில் விழுகிறதுக்கு? நீ தூக்கி போட்டு போடு, நான் போய் விழுந்த அவசியம் எனக்கு கிடையாது. கடைசியில் ஷைத்தான் என்ன செஞ்சு ஒரு பெரிய கருவி செஞ்சு கொடுத்தான். யாரு? ஷைத்தான் செஞ்சு கொடுத்தான். அந்த கருவியின் மூலமாக பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அந்த கருவியின் மூலமாக என்ன செஞ்சான்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போகிறான். பெரிய நெருப்பில் போய் விழுந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் அக்பர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருப்பான். உண்மையான விஷயம். போய் நெருப்பில் விழுந்த உடனே அடுத்த செகண்ட் இந்த ஆயத்தை ஓதுனாங்க. ஓதி முடிச்ச உடனே அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புகிறான். மலக்கு சொன்ன, உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் வரேன், உன்னுடைய உதவி எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய உதவி தான் வேணும், அல்லாஹ் என்ன பார்த்துக்குவான். உடனே அல்லாஹ் சொல்றான், குல்லா யா நாரு கூனி பர்தம் ஸலாமுன் அலா இப்ராஹீம். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, எப்ப இந்த பர்த் அப்படிங்கிற வார்த்தை வந்ததோ, பர்த் அப்படிங்கிற அந்த குளிர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை எப்ப வந்ததோ அந்த சமயத்திலேயே அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த நெருப்பு எல்லாமே அப்படியே பூஞ்சோலை ஆயிடுச்சு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த நெருப்பு ஜுவாலியில குளிர ஆரம்பிச்சிடுச்சு. ஷமாயிலே திருமீதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு, நரகத்துடைய நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, நரகவாசியை கொண்டு உலகத்தினுடைய நெருப்பில் போட்டிங்கன்னா தூங்கிடுவான். ஏன் அப்படின்னா, இந்த நெருப்பு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. நரகத்துடைய நெருப்பு பன்மடங்கு அதிகம். நரகவாசியை கொண்டாந்து உலகத்தில் எரிக்கப்பட்ட நரக நெருப்பில் இந்த உலகத்துடைய நெருப்பில் போட்டிங்க அப்படின்னா அவனுக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும், தூங்கிடுவான். நம்ம தான் ஜல்தா புல்தா அப்படிம்போம், அவனுக்கு தான் தெரியாது. ஏன்? இதை விட கொடூரமான நரக நெருப்பு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பர்தன் அப்படின்னு அந்த ஆயத்தை அல்லாஹ் சொன்னா,
அந்த பூஞ்சோலை எல்லாமே நெருப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு, பூஞ்சோலை ஆயிடுச்சு. பூஞ்சோலை ஆன உடனே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குளிர் எடுக்க ஆரம்பிச்சு. என்னாச்சு? தண்டு லக்கா. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் அந்த பொருளிலே அந்த சக்தி வைத்தால்தான் உண்டு. நெருப்புல போட்டால் எரிஞ்சு சாம்பல் ஆகணும் இல்லை, நெருப்புல போட்டு எரிஞ்ச சாம்பல் ஆகணும் இல்லை. இப்போ சாம்பல் ஆகலை. ஏன்? அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு உண்டான சக்தி எடுத்துட்டான். அல்லாஹ் அக்பர். என்னுடைய நபி, என்னுடைய ஹபீப், என்னுடைய ஹலீல் உடைய நெருப்பில் இருக்கிறாங்க, அவர் நீ எரிக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துவின் மீது சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அல்லாஹ் அந்த பொருளிலே அந்த சக்தி வைத்தால் மட்டுமே தவிர, அல்லாஹ் அந்த பொருளிலே அந்த சக்தி வைத்தாலே தவிர. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி அப்படிப்பட்ட ஒரு கொடுமை இல்லை, இப்படி அப்படிப்பட்ட ஒரு சோதனை அல்ல, ஏகப்பட்ட சோதனை அல்லாஹ் சோதிச்சு பார்த்தான். எப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய நண்பனை ஆக்கணும் அப்படின்னு குர்ஆன்ல சொன்னானோ, அந்த சமயத்தில் மலக்குமார்கள் சொன்னாங்க, என்ன யா அல்லாஹ், கோடிக்கணக்கான சொத்துக்களை அவங்களுக்கு நீ கொடுத்துருக்கிற, அப்போ உனக்கு நண்பனாகாம என்ன இருப்பாரு? தோஸ்து தானே அவரு. நீ கோடிக்கணக்கான சொத்து கொடுத்துருக்கிற. பெரிய நண்பர்களே, உன்னியத்து தாலிபீன் அப்படிங்கிற கிதாபுல ஹஜரத் மௌலானா ரஷீத் அஹ்மத் சாப் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருந்தார். ஆனால் எப்போ அல்லாஹ் அவரை நண்பனாக்கினானோ அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருக்கு எவ்வளோ பெரிய சொத்துக்களை கொடுத்தா அப்படின்னா, ஒட்டகத்தினுடைய பெரிய ஒரு ஒட்டகத்துடைய பெரிய ஒரு ரேவடு மண்டி, பெரிய மண்டி, அதாவது ஒட்டகத்துடைய கணக்கில் அடங்காத அளவுக்கு ஒட்டகங்கள். அல்லாஹ் அக்பர். கணக்கு பட்டி சொல்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்பட்டி, அது மாதிரி ஒட்டகத்துடைய பட்டி, அதே மாதிரி மாடு, ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் வேகப்பட்டு, அதாவது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு கொடுத்தான் அல்லாஹ். ஷமாயிலே திருமீதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகங்களையும் அந்த விலங்குகளை பாதுகாப்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 70,000 நாய்கள் நியமிக்கப்பட்டிருந்தது. 70,000 குத்தே. அந்த நாய்களுடைய கழுத்துல தங்கத்தில் பட்டிகள் போடப்பட்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். இப்போ சிந்திச்சு பாருங்க, இப்படி சொத்துடைய மதிப்பு எப்படி இருக்கு. இப்போ நசீர் பாய் கேட்குறார் மசலா, என்னையா நாயை வளர்க்குறது ஹராமுன்னு சொல்கிறேன், நீ நாயின்னு சொல்லிட்டு கிடக்கிற அப்படி. பெரிய எல்லாம் கவனமாக கேட்கணும். வீடுகளில் நாய் வளர்க்குறது ஹராம். முகமது அலி பாய், வீட்டில் வந்து இன்னைக்கு ஷோவுக்காக வேண்டி பல மக்கள் வளர்க்குறாங்க. பாய் எந்த பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. क्या भी फायदा नहीं, घर में कुत्ते पालने से क्या फ़ायदा, कहती फ़ायदा आएगी, क्या भी फ़ायदा है, बीमारी नहुसत. சரி, இதே ஷரியத் என்ன சொல்லுது, நீங்கள் வேட்டைக்காக வேண்டியோ அல்லது உங்கள் விவசாய நிலத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியோ அல்லது உங்களுடைய தோட்டங்களுக்கு பாதுகாப்பதற்காக வேண்டியோ நீங்கள் நாய்களை யூஸ் பண்ணுறது ஜாயிஸ். ஷரியத் என்ன சொல்லுது, வீடுகளில் மட்டும்தான் நாய் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் வேட்டைக்காக வேண்டி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய தோட்டங்கள் இருக்கு, உங்களுடைய விவசாய நிலங்கள் இருக்கு, ஆடு மாடு பட்டிகள் இருக்கு, அவைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் நாய்களை அங்கே வளர்த்தலாம், ஆனால் வீட்டில் வளர்த்தக்கூடாது. ஆனால் ஏருக்கு மாறாகி போச்சு, எல்லா வீட்லேயும் நாய். हाँ भाई, घर में कुत्ता नहीं से घर ही नहीं. हाँ भाई, बड़े बड़े कुत्ता, वो कुत्ते भी कैसे सोफा में ऐसा सोता जहीर भाई, इंसान को वो आराम मिलता नहीं, कुत्तों को आराम मिलता. பெரிய நண்பர்களே, அது மாதிரி எந்த வீடுகளில் நாய்கள் வளர்க்கப்படுகின்றதோ அந்த வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நௌசுபில்லாஹ். எவ்வளோ பெரிய இழப்பு, அதையெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு நாய் வேணும், ஷோ क्या भाई, வளர்ப்பு பிராணி. மக்கள் நம்மளுடைய பெரிய ரிச் फैमिली आए बड़े बड़े कुत्ते, वो भी कुत्ता ऐसे वैसे कुत्ते नहीं, किल्ली के सोरी नाया नहीं, 5,000 10,000 20,000 1 लाख रुपये 1.5 लाख रुपये அப்படிப்பட்ட நாய்ங்க. மனுஷனுக்கு பசியில் மனுஷன் சாவறான், ஆனால் நாய்களுடைய வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை, சௌரியமான வாழ்க்கையாக இருக்குது. ஓசுகில்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். சார் பெரிய நண்பர்களே, அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சொத்துக்கள் அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்த பிறகு அல்லாஹ் தாலா கிட்ட சொல்கிறாங்க மலக்குமார்கள், கொஞ்சம் சோதிச்சு தான் பார்க்கலாமே, நீ அவங்க நபியாக்கன, அவங்கள நீ என்ன செய்ய நண்பனாக்கன, அந்த நண்பனுக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்துருக்கிறீங்க, அந்த சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் எங்கே செலவு செய்யற பார்க்கலாமே, சோதிச்சு பார்க்கலாம்.
உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா சரி ரைட் சோதிச்சுப்பார். நான் நபியாகவும் ரசூலா இப்படிப்பட்ட அப்படிப்பட்டவன் ஆனால் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். சாதாரண மனுஷனை தேர்ந்தெடுப்பேனா? இல்லை. அல்லாஹ் அக்பர். நாம நபி ரசூலாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர் சாதாரண மனிதர் கிடையாது, உலகத்துக்கே ஒரு உதாரணமானவர். சரி சோதிச்சு பார்க்கலாம். நீ நபலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் அக்பர். நம்ம சோதிச்சு பார்ப்போம் அதில் யார் நல்ல அமல்கள் செய்கிறாங்க, நற்காரியங்கள் யார் செய்கிறாங்க, நம்ம சோதிச்சு பார்க்கலாம். பெரிய பெரிய 2 சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். இல்லைமா 2 சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்று, அதாவது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் அப்படிங்கிற இந்த துவாவை, இந்த தஸ்பீஹாத்தை ஜிக்ரை படித்த மாதிரி நம்ம அடிக்கடி பயானில் சொல்லியிருக்கிறோம். இப்போ திர்மிதி அப்படிங்கிற கிதாபில் இன்னொரு ஜிக்ர் இருக்கு, 3வது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இந்த ஜிக்ர் இருக்கு. இப்போ மலக்குமார்கள் முதல்ல வந்து சுப்பூஹுன் குத்தூஸுன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்போ சாதாரண ஒரு மலக்கு அனுப்புறான்ல, போய் சோதிச்சு பாரு. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, ஒட்டகம் ஆடு மாடு எல்லாம் அந்த பட்டிக்கு பக்கத்தில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, மேற்பார்வையிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா. மனைவி இருக்கிறாங்க பக்கத்தில், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி, முதல் மனைவி. அதுக்கப்புறம் தான் 2வது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். பெரியன்பர்களே, இப்போ முதல் மனைவியோட அப்படியே உல்லாசமாக பார்க்குறாங்க. ஆஹா மாஷா அல்லாஹ், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒட்டகம், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் என்னச்சு ஆடுகள் மாடுகள் விலங்குகள். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஒரு மலக்கு வர்றார் மனித ரூபத்தில் வந்து தஸ்பீஹ் படிக்கிறார். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அந்த தஸ்பீஹ் ஓதுறார் மனித ரூபத்தில் ஒரு மலக்கு. இவருக்கு அப்படியே அந்த காதில் வந்து விழுகுது. உடனே தேடிட்டு போகிறார். போய் பார்த்தா இந்த மனிதர் தஸ்பீஹ் ஓதுறாரு. அவர் சொன்னார், என்னப்பா பண்ணுற? தஸ்பீஹ் ஓது. மாஷா அல்லாஹ், நீ ஓதுன ஜிக்ரு ரொம்ப அருமையான ஜிக்ரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவுமே கிடையாது, அவ்வளோ பரிசுத்தமானவன். அந்த ஜிக்ரை இன்னொரு தடவை ஓது பார்க்கலாம் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார். அந்த மலக்கு சொன்னார், முதல்ல நான் ஏன் இஷ்டப்பிரகாரம் ஓதனேன், இப்போ உன் இஷ்டப்பிரகாரம் ஓதுனுங்கிறீங்க, சும்மாலாம் ஓத முடியாது. யா பாய் தர்ஷனை கொடுக்கணும். அபு பாய் கத்தி தியே தர்ஷனா ஹோங்கா சுப்பு கோன் பள்ளச்சாங்க, அதனால ஏதாவது கொடுத்தா நான் ஓதுவேன், கொடுக்கல ஓத மாட்டேன். அவர் சொன்னார், சரி என்ன வேணும் அப்படி? அவர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆடுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டு மந்தி ஆட்டு பட்டி, இந்த ஆடுகள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க, நான் தஸ்பீஹ் ஓதுறேன். இப்ராஹிம் அடுத்த செகண்ட் சரி இவ்வளோ தானே எடுத்துகிட்டு போ, ஆட்டு மந்தி எல்லாமே நீ எடுத்துக்கோ, எல்லா ஆட்டு மந்தி உனக்கு தான், உனக்கு சொந்தம். அந்த தஸ்பீஹ் மட்டும் ஓது, அந்த சிக்ர் ஓது. ஓதுறார். 3வது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். மறுபடியும் சொல்றாரு, மனசு தீரல, அப்படியே மறுத்தா படுப்பா, இன்னொரு தடவை படிப்பா. அவர் சொன்னார், முதல்ல நீ படித்த ஆட்டு மந்தை முடிஞ்சு போச்சு, இப்போ மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் நீ எதாவது காசு கொடுக்கணும், ஏதாவது கொடுத்தா டீலிங் ஏதாவது கொடுத்தா நான் ஓதுவேன், சும்மாலாம் ஓத மாட்டேன். சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன வேணுங்கிற? மாடு எருமை என்னென்ன விஷயம் அதுவும் கொடுத்துரு. சரி ஓது. அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் கொடுத்துட்டார். மறுபடியும் ஓதுறார். மறுபடியும் 3வது தடவை மனசு தீரல, அந்த ஜிக்கர் மறுபடியும் ஓது. அவர் சொன்னார், ஒட்டகத்தை வாங்கிக்குவேன், எல்லாமே எடுத்துக்கோ, ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் என்னென்ன பட்டியல இருந்துச்சோ அத்தனையும் உனக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய ஜிக்கர் மறுபடியும் ஓது. என் மனசு தீரல, கேட்கணும். மறுபடியும் ஓதுறார். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இப்ராஹிம் சொல்றாங்க, ஏப்பா மறுபடியும் இன்னொரு ஓதுப்பா அப்படின்னாரு. அவர் சொன்னார், இப்போ உங்களுடைய என்ன இருக்குது? எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேயா, இப்போ என்ன இருக்கு? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ காலி, எம்டி ஆகிட்ட, நடுத்தருக்கு வந்துட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இத்தனை ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள்லாம் நீ வாங்கிட்டு இல்லை, இதை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, அதனால என்னையும் என் மனைவிக்கு வாங்கி. சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னார் ஜி? இத்தனை ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கிட்ட, இதை பார்வையிடறதுக்கு இதை வந்து மேய்க்கிறதுக்கு ஆளு தேவையில்லை, அந்த ஆளுக்காக வேண்டி என்னையும் என்னுடைய மனைவி நீ தாராளமாக அடிமையை பயன்படுத்திக்கோ, வேலைக்கு வச்சுக்கோ.
எனக்கு சோறெல்லாம் போட வேண்டாம், இந்த ஜிக்ர் மட்டும் டெய்லி எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு, மாஷா அல்லாஹ், அது மட்டும் போதும். என்பது அந்த மலக்கு அப்படியே கூக்கு விட்டு அழுகிறார், சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டார். யாரு? இந்த மலக்கு. இப்படியுமா ஒரு மனிதர் இருப்பார், இப்படியுமா ஒரு நபி? உண்மையாலுமே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ் ஆக்கினதுல உண்மையாலுமே அர்த்தம் இருக்குது ஐயா, தப்பே இல்லை அப்படின்னு அந்த மலக்கு தன்னுடைய மனித ரூபத்தை கலைத்து சொன்னா, மலக்கு மனுஷன் கிடையாது. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, தன்னுடைய சொத்துக்கள் சுகங்கள் என்னென்ன இருந்ததோ அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சாங்க? தியாகம் செஞ்சாங்க. சரி, சொத்துக்களை தியாகம் செஞ்சாங்க. சொத்துக்களை வச்சு என்ன செஞ்சாங்க? அவங்கள வந்து சோதிச்சு பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையில புத்திர பாக்கியமே இல்லை அவருக்கு. குழந்தை புத்திர பாக்கியமே இல்லை. கிட்டத்தட்ட ரிவாயத்துக்களை வருது 83-86 ஆண்டுகள் ஆயிப்போச்சு, அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தைகள் இல்லை. அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் வசதியாக இருக்கும்போது ஏகப்பட்ட குர்பானி கொடுத்தார் அல்லாஹ்வுடைய பாதையில். பெரியவர்களே, குர்பானி அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து தான் வந்துச்சு நம்ம நினைக்கிறோம். அது பரிசீலனம் செய்யப்பட்டது. ஹதரத்தே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்தே குர்பானி இருந்துச்சு. பெரியவர்களே, ரிவாயத்துக்கள் வருது, அதாவது காபில் ஹாபில் 2 பேரும் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க, காபில் ஹாபில். இந்த காபில் என்ன செஞ்ச அப்படின்னா, அதாவது தன்னுடைய தானியங்கள், விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய கோதுமை தானியங்களை எடுத்துக்கிட்டு, அந்த காலத்தில் எப்படி சட்டம் இருந்துச்சு அப்படின்னா, ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்தில் கொண்டு வந்து உங்களுடைய பொருட்களை வச்சிடணும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், தகுலு நார். எந்த பொருளை அந்த நெருப்பு சாப்பிட்டு சாம்பலாக்கி விடுகின்றதோ அப்ப நினைச்சுக்குங்க, அந்த தர்மம், அந்த குர்பானி அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எதை எரித்து சாம்பலாக்கவில்லையோ அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ரத்து செய்யப்பட்டு விட்டது என்பதாக அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. அப்ப காபில் என்ன செஞ்சான்? தன்னுடைய விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய சில தானியங்களை எடுத்துட்டு வந்தான். ஹாபில் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். 2 பேருமே ஊருக்கு வெளியில வந்து ஒரு எல்லையில ஒரு மைதானத்தில் 2ஐயும் வச்சுட்டாங்க. வச்சு அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையில தர்மம் செய்கிறேன், தானியங்களை தர்மம் செய்கிறேன், நான் வந்து என்னஜி இந்த விலங்கு தர்மம் செய்கிறேன், உயிருக்கு பகரமா உயிரை தர்மம் செய்கிறேன், நீ ஏற்றுக்கொள்வாயாக. துவா செய்வான். அப்ப யார் யார் துவா செஞ்சு யார் யார் இப்படி வைக்கிறாங்களோ, வானத்துல இருந்து ஒரு நெருப்பு வந்து இடி மாதிரி அந்த தர்ம பொருளை எரித்து சாம்பலாக்கி விடும். எரித்து சாம்பலாக்கிடுச்சு அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த தர்மம் அங்கீகரிக்கப்பட்டது, கபூல் ஹோகையா, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எரிக்கல அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய பாதையில கபூல் ஆகல அப்படிங்கிற அர்த்தம். ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்ப காபில் கூட அந்த தானியத்தை வச்சு அது எரிக்கல, ஹாபில் கூட அந்த ஆட்டுக்குட்டியை வச்சான். அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து என்ன செஞ்சான்? நெருப்பை வச்சு அந்த ஆட்டை எரிச்சு சாம்பலாக்கிட்டான். அப்ப குர்பானி அப்படிங்கிறது உயிருக்கு பகரமாக ஒரு உயிரைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான், தானியத்தை விரும்பவில்லை. எத்தனையோ மக்கள் மஸ்லா சட்டம் வருது. இப்போ நம்ம கிட்ட கேட்குறாரு ஒருத்தர், ஹஜரத், நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையானவங்க, ரொம்ப சொந்தத்தில் குமரி காரியம், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆடு வாங்கி குர்பானிக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது எப்படி ஒரு 15,000 20,000 ஆயிடுது. அதனால் எதுக்கு போய் குர்பானி கொடுத்துக்கிட்டு அந்த பணத்தை அந்த குமரி காரியத்துக்கு கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இல்லை, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு செலவுக்கு உதவும் இல்லை அப்படின்னு நம்ம கொடுத்தா உங்கள் குர்பானி கூடுமா? கூடுமாஜி? ஹர்கிஸ் கபூல் ஆகாது. அல்லாஹ் அக்பர். ஏன் அப்படின்னா குர்பானி அப்படிங்கிறது தியாகம், அப்படிங்கிறது உயிர் தியாகம், உயிருக்கு பகரமாக ஒரு உயிர். குர்பானி கொடுக்கிறது ஒரு மனுஷன் தன்னைத்தானே அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யறான்? தன்னைத்தானே பலி கொடுக்குறான். என்னுடைய கழுத்தில் நான் கத்தி வச்சு அறுக்கிறது ஒண்ணுதான், ஆட்டு மாடுடைய கழுத்தில் கத்தி வச்சு அறுக்கிறது ஒண்ணுதான். அப்ப எனக்கு பகரமா இந்த ஆட்டை கொடுக்குறேன், எனக்கு பகரமா இந்த விலங்கை கொடுக்குறேன், நான் என்னையே உன்னுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறேன் யா அல்லாஹ். இதுதான் குர்பானியுடைய உண்மையான இலக்கணமான அர்த்தம். சும்மா நீங்க அந்த பணத்தை எடுத்துட்டு கொண்டு போய் தர்மம் செஞ்சுட்டீங்கன்னா குர்பானி நிறைவேறுமா? ஹர்கிஸ் நிறைவேறாது. ஏன்? அந்த தர்மம் வேற, குர்பானிங்கிற உயிர் தர்மம் வேற. அப்ப பெரிய அன்பர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில குர்பானி அப்படிங்கிற இந்த தியாகம் அப்படிங்கிறது நாம நினைக்கிறோம் இப்ராஹிமுடைய காலத்துல தான் வந்துச்சு அப்படின்னு இல்ல, ஆதிபிதா ஆதமுடைய காலத்துல இருந்தே வந்தது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்ராஹிமுடைய காலத்துல மறுபடியும் பரிசீலனை செய்யப்பட்டது. இதுதான் உண்மை.
சரி பெரியம்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகப்பட்ட ஆடுகள் மாடுகள் என்ன செய்றாரு, குர்பானி கொடுக்குறாரு. இப்போ ஜஹீர் பாய் கேட்குறார், काबा उन्हें एक आदमी के ऊपर एक ही चला कुर्बानी उन्हें क्या होते बकरे देते हैं होते बैला देते हैं பெரிய பேர்லாம் நஃபீல் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒன்று தான். இப்போ ஷானவாசத்து இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பகரமாக ஒரே ஒரு ஆடு தான் குர்பானி. அவர் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி ஒரு ஆடு தான் குர்பானி. 10 ஆடா ஜக்காத்துடைய கணக்கு மாதிரி என்ன 10 ஆடா கொடுக்க முடியும்? 10 கோடி ரூபா வச்சுருந்தா 10 ஆடு நீ கொடுங்க அப்படின்னு ஷரீஅத்து சொல்லல இல்லைங்களா? ஜக்காத்தில் அப்படி இல்லை, மசாலாக்கள் மாறுது. ஜக்காத்தில் உங்களுடைய பணம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 100க்கு 2 ரூபா 50 பைசா அந்த கணக்கு. ஆனால் குர்பானியில் அப்படி கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட கோடீஸ்வராக இருந்தாலும் தலைக்கு ஒரே ஒரு குர்பானி தான், ஒரு தலைக்கு ஒரு குர்பானி. இதுலேயும் நம்ம ஆளுங்க பயங்கரமான விவரமான ஆளுங்களாக இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, ஹஜரத் हमारे घर में 10 आदमी है क्या जी 10 बकरे देंगे ये क्या जी दीवाना जैसा बात करते हैं 10 आदमी की एक बकरा बस जी அப்படிங்கிறான். எவ்வளோ டெக்னிக்காக சொல்கிறான் பாருங்க. 10 பேர் சம்பாதிக்கிறாங்க, 10 பேர் மேலே அல்லாவுடைய கிருபையில் குர்பானி வாஜிபு. ஆனால் அவன் சொல்ல 10 பேருக்கு 10 குர்பானி கொடுப்பாங்களா? ஏன் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற? 10 பேருக்கு ஒரு குர்பானி தான்யா. இல்லா இல்லை, ஷரீத் அப்படி சொல்லல. பாய் 10 பேர் தனித்தனியாக சாப்பிட்றமா இல்லையா ஜி? முகமது அலி பாய் 10 பேர் தனித்தனியாக சாப்பிட்றமா இல்லையா? எல்லாத்துக்குமே வாய் வேறு தானே ஜி, எல்லாம் ஒன்றா இல்லையே. அப்போ பெரிய நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஏகப்பட்ட குர்பானி கொடுத்தாங்க, ஏகப்பட்ட குர்பானி. அல்லாஹ் அக்பர். அந்த சமயத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, அப்பாமன் ஷைவிரு அல்லாஹ்வுடைய நபி ஒரு குர்பானிக்கு பகரமாக ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகளை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான விசித்திரமான மனுஷனாக இருக்கிறார். हमें ये कुर्बानी करना रोते हैं भाई, ये कुर्बानी करना रोते हैं. लेकिन अल्लाह के नबी अल्लाह के रसूल इब्राहिम अलैहिस्सलाम हजारों कुर्बानी करते थे. अल्लाह अकबर. ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகளை என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே ஒன்று தான் இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானியினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி ஏகப்பட்ட ஆடுகள் ஒட்டகங்களை கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது என்னையா ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், எனக்கு அல்லாஹ் புத்திர பாக்கியத்தை கொடுக்கல, குழந்தைய கொடுக்கல. குழந்தைய கொடுத்துருந்தா அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் குழந்தைய கூட நான் அறுத்து என்ன செய்வேன், குர்பானி கொடுத்துருவேன். பட் சொன்ன இந்த விஷயத்தை மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொன்னது யாரு? நபி. ஆமீன் சொன்னது யாரு? மலக்குமார்கள். அல்லாஹ்வுடைய தர்பாரில் கபூல் ஆயிடுச்சு. பெரிய ஒரு விஷயத்தை நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். இந்த மசாலாவை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்ரிப் நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில், அதாவது துஆக்கள் எப்பப்போ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ சில நேர காலங்கள் இருக்குது. இப்போ ஜும்மாவுடைய குத்துபாவுக்கு நடுவில் இது மாதிரி சில நேரங்கள் இருக்குது. மக்ரிபுடைய நேரத்தில், மழை பெய்யக்கூடிய நேரத்தில், மழை பெஞ்சிட்டு பார்த்தீங்களா, அது கூட அல்லாஹ்வுடைய கிருபையில் ரஹமத்துக்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரங்களில் தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைகளை சபிக்காதீர்கள். நீங்க பெற்ற பிள்ளைகளை சபிக்காதீர்கள். நௌசுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவேளை துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில், மக்ரிபுடைய நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சபித்தால் शैतान का बच्चा कब जब ऐसा खंडेर हो जाए, जब मर जा रहा नौजुबिल्लाह. कब है हमारे घर के बाजू एक जन थी बिचारी जी, நான் உண்மையாலுமே சொல்கிறேன் ஜி, நடந்த சம்பவம் ஜி, என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அனுபவமாக நான் சொல்கிறேன். கட்டுக்கதைகள் நான் சொல்லல. கரூர் டைலர், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, பின்னாடி வீடு. காலையில் எந்திரிச்சு அப்படின்னா அந்த அம்மா பேர் அருமையான பேர், சைதானி பி, ஷைதான் கி பி, ஷைதானி பி. உண்மையாலுமே சைதானி பி தான் அந்த அம்மா இறந்து போச்சுப்பா, அல்ல பாவத்தை மன்னிப்பானாங்க. காலையில் எந்திரிச்சாஜி முகமது அலி பாய் இரவு தூங்குற வரைக்கும் அந்த பிள்ளைங்களை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா டிரைவர் 6 மாதம் வண்டிக்கு போவார், வந்து தூங்குவார், தன்னையே மறந்து தூங்குவார். அந்த தூங்க முடியாது அவர்னால. ஏன் அப்படின்னா அந்த அம்மாவுடைய சத்தம் அவ்வளோ மோசமாக இருக்கும். तुझा कफन बेच डालो, अरे गालियां ये, तुझा जनाजे में उतार डालो, तुझा कब्र में गाड़ डालो. नौजुबिल्लाह. क्या भाई बात है सुनी, किसे बोलती है? बेटों को, बच्चों को, तेरे बच्चों को बोलती. மோசமான சாபம். பெரிய பெரிய இந்த அம்மா சாபம் சுட்டி விட்டு என்ன அப்படின்னா 3 பிள்ளைங்கள 2 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க.
ஒரு பையன் அப்படியே துண்டு துண்டாயிட்டான். பாலத்திலிருந்து டிரைவருங்க பாலத்திலிருந்து கீழே விழுந்து அப்படியே துண்டு துண்டாயிட்டான். ஏஜி பெற்றவங்களுடைய சாபம், இதெல்லாம் பெற்றவங்களுடைய சாபம். பெரிய பெற்ற தாய் என்னைக்குமே மனசார அப்படி சொல்லாது. இருந்தாலும் அந்த கோபத்தில் அவங்க சொல்லும் நேரத்தில் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்தால் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிடுவாங்க. ஆமீன் முடிஞ்சு போச்சு. எல்லாம் பெத்த தாயா இருந்துகிட்டு உன் புள்ள அழிஞ்சு போகணும் நீ விரும்புவியா? அந்த கோபத்தில் நீ சொன்ன வார்த்தையை மலக்குமார்கள் ஆமீன் சொன்ன கதையே முடிஞ்சு போச்சு. கதையே முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் பாதுகாப்பு. அதனால தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி பிள்ளைங்களை சாபம் விடாதீங்க. நீங்க பெத்த பிள்ளைகள் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில நாசுக்கான முறையில் உட்கார வச்சு அவங்கள சம்ஜாவ், அவங்கள விளக்கி சொல்லுங்க பொறுமையான முறையில். ஆனா கோபப்பட்டு ஆவேசப்பட்டு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை நேரமாக இருக்கும் சமயத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சபித்தால் நௌசுபில்லாஹ், அது மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அது என்னாகும், நிகழ்ந்து விடும். எந்த சந்தேகமும் கிடையாது. பெரிய அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. ஆவேசத்தில் சொல்லிட்டாங்க, இது என்னையா பெரிய விஷயம், ஆடு மாடு ஒட்டகம், எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த குழந்தை என்ன செய்வேன், அறுத்து குர்பானி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஆவேசத்தில் விட்ட வார்த்தை மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. விடுவானா அல்லாஹ்? சொன்னங்க அல்லாஹ் ஹர்கிஸ் நீ சொன்ன பெரிய என்பதிலே. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்ஷா அல்லாஹ் அந்த சம்பவங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் தாங்களுக்கு எடுத்து வைக்கப்படும். அதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான 2 மசாலாக்களை கண்டிப்பாக நம்ம சொல்லியே தீரும். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர்ச்சியை நான் சொல்கிறோம். நான் வருஷம் நீங்கள் கேட்குறீங்க, இருந்தாலும் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்பானியோடு எப்படி வந்துச்சு, அதோடைய மசாலாக்கள் என்ன, எப்படிப்பட்ட ஆடுகளை கொடுக்கணும், எப்படிப்பட்ட யார் மேலே குர்பானி கடமை, இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சி இந்த 3 வாரம் இருக்குது. 28ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அஸ்ஹா வியாழக்கிழமை வருது. பெரிய அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சி உங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள், யார் யார் மேலே கடமை, என்ன விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஆனால் பெரிய என்பதிலே இப்போ நேரம் இல்லை. அதனால் 2 முக்கியமான மசாலாக்களை நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். என்ன அப்படின்னா கவனமாக கேட்கணும். முதல் விஷயம், இமாம் எப்பொழுது மெம்பர் படியில் ஏறுறாரோ அடுத்த செகண்ட் எல்லா மக்களுமே அமைதியாக உட்காந்துரும். பயான் செய்யும் போது நீங்கள் பேசுகிறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பயான் செய்யும் போது பேசுகிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்யக்கூடாது இருந்தாலும் செய்கிறீங்க, சரி, தப்பு இல்லை. ஆனால் இமாம் எப்போ குத்துபா மேலே காலடி வைக்கிறாங்களோ அந்த சமயத்தில் கேட்டுக்கு முன்னாடி, நமக்கு தெரியல, கேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தன்னுடைய ரிஜிஸ்டர் யார் யார் இன்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. பாய் நான் சொல்கிறது பொய் இல்லை பாய், புகாரி ஷரீஃபுடைய சத்தியமான உண்மையான சஹீஹான ஹதீஸ். யார் ஜும்மாவுடைய தொழுகைக்கு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ் வஸருல் பைஅ், வியாபாரத்தை விட்டுவிட்டு ஜும்மாவுடைய தொழுகைக்கு எப்பொழுது அழைப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த சமயத்தில் நீங்கள் ஓடோடி ஃபஸ்அவ் விரைந்து வாருங்கள், நடந்து வாங்கன்னு சொல்லல, ஃபஸ்அவ் விரைந்து வாருங்கள், சீக்கிரமா வாங்க, வியாபாரத்தை விட்டுடுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரி பெரியம்பள்ளி, அப்போ இமாம் சாபி இங்கே அல்லாஹ்வுடைய ஜும்மாவுக்கு வரான், யார் முதல்ல ஜும்மாவுக்கு வராங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் 2 பேர் நிடுவாங்க கேட்டில் நின்றுட்டு. முதல்ல யார் வந்தாங்களோ அவங்களுக்கு ஒட்டகம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ததுடைய நன்மை அவங்களுக்கு எழுதப்படும். जो आदमी ऊंट अल्लाह के रास्ते में सदका खैरात करता है वो सवाब पहले जो अव्वल वक्त में जुम्मा के लिए पहले जो मस्जिद में हाजिर होता है उसके लिए सवाब लिख दिया जाएगा. फरिश्ते खड़े रहेंगे. हम मालूम नहीं என்னடா அதிர்த்து போய் சொல்கிறாரு, மலக்கே யாருமே இல்லை, இவரடா இந்த ஆளாக அளக்கிறாரு அப்படின்னு. உண்மைதான் பாபா, நமக்கு தெரியாது, நமக்கு ஞான கண்ணெல்லாம் கிடையாது, பூனை கண்ணு தான் இருக்குது. ஞான கண்ணு தான் தெரியும். மலக்குமார்கள் நின்றுப்பாங்க, எழுதிட்டே இருப்பாங்க யார் யார் வரா, ஒட்டகம் மாடு ஆடு, கடைசி நினைச்சு முட்டை, அதை கூட எல்லாம் விட்டு வைக்கல, முட்டை கொடுத்தா என்ன நன்மையோ அவங்களுக்கு நன்மை. சரி, எப்போ இமாம் சாப் மெம்பரில் எந்திரிச்சு கால் வைக்கிறாங்களோ குத்துபாவுக்காக வேண்டி, இப்போ நம்ம வந்து பயான் முடிக்கிறோம், அப்புறம் சுண்ண தொழுகை விடுறோம். சுண்ண தொழுகை முடிஞ்ச உடனே என்ன செய்வோம், இமாம் சாப்பு மெம்பரில் காலடி வைப்பாங்க. காலடி வைக்கும் சமயத்தில் மலக்குமார்கள் தன்னுடைய தஃப்தர் ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்களா அதை மூடிட்டு நேராக வந்து உட்காந்துருவாங்க நம்மளோட.
நமக்கு தெரியாது. நம்மளோட வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து அல்லாஹ்வுடைய கிருபையில குத்துபாவை கேட்பாங்க. குத்துபாவை கேட்பது வாஜிபு, சுன்னத்து கிடையாது. வாஜிப், கேட்டே ஆகணும். ஒன்று. ரெண்டாவது பெரிய நண்பர்களே, குத்துபாவுக்கு நடுவில் பேசுறது கூடுமா? ஹராம். அல்லாஹ் அக்பர். நம்ம மெம்பரில் நின்று பார்க்குறோம், எத்தனை மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். ஹராமான காரியம். பெரியார்களே, இப்போ மஸ்லா என்ன அப்படின்னா, ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காத்து வாஜிபு, ஃபர்து கிடையாது. ஜும்மா வாஜிபு, ஆனால் ஜுஹருடைய தொழுகை எத்தனை? 4, அது ஃபர்து. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஜும்மா விடுபட்டு போச்சு அப்படின்னா அவர் மறுபடியும் கலா செய்ய முடியுமா? ஜும்மாவை செய்ய முடியாது. ஈதுடைய தொழுகை வாஜிபு, விடுபட்டதான். நீங்கள் மறுபடியும் என்ன செய்ய முடியாது? 6 தக்பீரோட தொழுக முடியாது. ஜும்மாவும் அதே மாதிரி தான். ஜும்மா கல்லாவாயிடுச்சு, கல்லா செய்ய முடியாது. விடுபட்டு போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன செய்யணும்? ஜொஹர் தொழுகை 4 ரக்காத் தொழுகும். ஜொஹர் தொழுகை 4 ரக்காத் தொழுகும். இது ஜும்மாவுடைய ஒரு அங்கீகரிப்பு, ஜும்மாவுடைய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா மக்களுக்கு மத்தியில் ஒரு காட்டுவதற்காக வேண்டி இப்படி வச்சிருக்கிறான். ஜும்மா விடுபட்டு அவ்வளோதான்யா, மறுபடியும் இதை வந்து பிடிக்க முடியாது. அதனுடைய கண்ணியத்தை நீ தெரிஞ்சுக்கோ. அதனால எக்காரத்தை கொண்டு ஜும்மாவை நீ விட்டுடாத அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் மஸ்லால. சரி, இப்போ ஜும்மா விடுபட்டு போச்சு, ஜொஹர் தான் தொழுகணும். இப்போ ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காத் வாஜிபாக்கி இருக்கிறான், ஆனால் ஜொஹர் 4. அந்த 4 ஏன் 2 ஆகணும் அப்படின்னா, பெரிய நண்பர்களே, இந்த 2 ரக்காத் அப்படிங்கிறது குத்துபால நிற்கணும். குத்துபா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது 2 ரக்காத் தொழுகை. அல்லாஹ் அக்பர். 2 ரக்காத் தொழுகையினுடைய மதிப்பு மரியாதை தான் குத்துபாவுடைய 2 குத்துபா. அப்ப ஜும்மாவுடைய தொழுகையை 2 ரக்காத் ஆக்கின வாஜிபா, 2 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத் உண்டான அந்தஸ்து என்ன? குத்துபா. ஜொஹர் தொழுகை எப்படி 4 ரக்காத்தோ அதே மாதிரி 2 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத் குத்துபா. இப்போ குத்துபா தொழுகைக்கு நடுவில் யாராவது பேசுவாங்களா? ஜி நீங்க சொல்லுங்க. தொழுகைக்கு நடுவில் யாராவது பேசுனா அவங்க தொழுகை கூடுமா? கண்டிப்பா கூடாது, முறிச்சு போயிடும். இப்போ நான் உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறேன் பாய், சுன்னத்து. ஒருத்தர் வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறேன் என்கிட்ட, நான் வாலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்றேன். என் தொழுகை கூடுமா? முறிஞ்சு போச்சு. மசாலா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணுமில்ல, நான் தொழுகையில தும்பினேன், தொழுகையில தும்புறேன். தும்பும் சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேன். முத்தலிசா என்ன சொல்லிட்டேன்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டேன். ஏன் தொழுகை முறிஞ்சு போச்சு? नमाज फासिद हो जाएगा भाई. क्यों? नमाज से बाहर आ जाए. தொழுகையுடைய 7 நிபந்தனை இருக்கு. அந்த 7 நிபந்தனை ஒரு நிபந்தனை என்ன தெரியுங்களா? தொழுகைக்குள்ள நீ இருக்கணும். தொழுகைக்குள்ள இருக்கணும். பெரியவர்களே, அப்ப தொழுகை விட்டு நீ வெளியில வந்துட்ட அப்படின்னா தொழுக கூடாது. தொழுகை முறிஞ்சு போச்சு. அப்ப தும்பனா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அப்படின்னாவே என் தொழுகை முறிஞ்சு போயிடும். என் தொழுகை முறிஞ்சு போயிடும். ஏன்? தொழுகை விட்டு வெளியில வந்துட்டே. நீ தொழுகை விட்டு வெளியில வந்துட்ட. அதே மாதிரி பெரியவர்களே, जुम्माउடைய खुतबाக்கு மத்தியில நம்ம பல மக்களை பார்க்கிறோம். बहुत सारे आदमियों को देखते हैं जुम्मा के ऐन खुतबे के बीच में लोग बातचीत कर रहे हैं, बातों में मशगूल हैं. ये हराम है, शरीयत के मुताबिक ये हराम है. बिल्कुल बात नहीं करना. इतना कि हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कहा, अगर कोई आदमी बातचीत करता है, बात करने को ऐसा मना करना भी आना, इशारा एक ही करना, उन्हें रोकना भी होगा नहीं. मुंह खोल के गिरा खुतबा दे लगे, बात ही कर बेटा तो अब रोकना भी नहीं, बात करना नहीं. क्यों? हराम है. नमाज के बीच में बात करना जैसा नमाज को फासिद कर देता है, इसी तरीके से खुतबे के बीच में बात करना हराम है, हराम है, हराम है. इतनी मतलब நம்ம பார்க்குறோம், பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்னமா இங்கே குத்துபா நடக்குது, தொழுகை நடந்துட்டு இருக்குது பாய். குத்துபா இல்லாது 2 ரக்காத் தொழுகை நடக்குது. அந்த தொழுகைக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி தொழுகை கூடுங்க? ஜும்மாவுடைய தொழுகை கூடுமா? கூடாது பாய். ஜும்மாவுடைய தொழுகை கூடாம போயிடும். நௌசுபில்லா, ஹராமான காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், தொழுகைக்கு நடுவில் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொழுகை எப்படி கூடும்? கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம், அப்பயும் தொழுகை என்னாச்சு? போனது தான். மறுபடியும் திருப்பி தொழுகணும். இது ஷரியத்துடைய சட்டம், நாசுக்கான விஷயம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் பெரியவர்களே, தயவு செய்து குத்துபா இமாம் சாப் மெம்பரில் ஏற ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அமைதியாக உட்காந்துக்கணும். அவர் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம கேட்கணும். அது புரிஞ்சாலும் சரி, புரியலினாலும் சரி. ஆனால் அமைதியாக பேசக்கூடாது. யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது, மற்றவங்களை நீ பேசாதன்னு சொல்லவும் கூடாது. அமைதியாக உட்காரு.
तो खुतबे के बीच में बातचीत करना हराम है। और जब इमाम साहब मिंबर में चढ़ जाएंगे तो मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, हरगिज बातचीत नहीं करना, और दूसरों को बातचीत करने से भी अपनी जबान से इनका मना नहीं करना, इशारा करना, बस यही कर। பெரியவர்களே, இது ஒரு மசலா. ரெண்டாவது மசலா என்ன அப்படின்னா, जुम्माவுடைய நாள் क्या मतलब साहब, अच्छा आराम से पानी नहा लो। चंदनिया आदत है, वारन के एक मरतबा नहाएंगे। क्या जी हक भाई, तुम रोज नहाते नहीं? अल्हम्दुलिल्लाह, रोज नहाते नहीं कि तुम्हें? बोलो जी रोज नहाते नहीं? नहाते नहीं। क्या जी, वारन के एक मरतबा नहाने वाले भी हैं, महीनों के एक मरतबा नहाने वाले भी हैं, साल के एक मरतबा नहाने वाले हैं। भाई हमारे संगीगिरी में पड़ोसी थे, तब बेचारे हम गुजर गया, अल्लाह उनकी मफरत करना। वो कहती खबीज जिन ஏதாவது பிடிச்சிருந்துச்சு என்னன்னு தெரியலீங்க, ரம்ஜான்ல என்ன கும்பல, ரம்ஜான் புருஷன் பிடிச்சி இழுத்துட்டு வந்து தண்ணி ஊற்றுவான், வருஷம் கூட குடிக்க மாட்டாங்க. எப்படின்னே தெரியல. இப்போ அவங்க முஹாவிரா அசுத்தமாகறாங்க, அசுத்தான பிறகு குடிக்கணும், குடிக்க மாட்டாங்க. எப்படி தான் அவங்க வாழ்க்கை அல்லாவுக்கு அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. வருஷத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறவங்க இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. பெரியன்பர்களே, जुम्मा அன்னைக்கு குளிக்கிறது சுன்னத்து. जुम्मा के दिन पानी नहाना, गुस्ल करना सुन्नत है, अल्लाह उसका सवाब देता है. तो நல்லா ஜும்மாவுக்கு குளிச்சுட்டு இது மாதிரி ஒரு தூண் கிடைக்குது. ஆஹா, முத்தலி சார் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் தூண். இந்த தூணுக்கு பக்கத்தில் உட்காந்து ஹதரத் பயான் பண்ணுவார். பயான் பண்ண நல்லா அப்படியே ஒரு காபாய் சங்கீதம் பாடுற மாதிரி அதிர்த்து கத்துறான், நல்லா தூக்குவார். கத்துறான், உன்னால எவ்வளோ முடியுதோ கத்துறான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு தூக்கம். काभाई सुतून के बाजू बैठ के सो, अच्छा सो जाएगा बेचारा. क्या हजरत बोले, सुनने में फर्क आ गया कि நீ அறத்தூக்கத்தில் இருந்தியா, என்ன விஷயம் ஒன்றும் தெரியல. சரி என்னமோ கத்தனாவே ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் கத்தி தொலைகிறான். கத்து என்ன கத்துறிய கத்து, நமக்கு நல்லா தூக்கம் வரட்டும் அப்படின்னு தூங்குறான். தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு அப்படின்னு சார் தொழுகிறார். ஷரீத்துடைய மசலா என்ன? சுப்ஹானல்லாஹ். பாய் மசலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சும்மா பயான் மட்டும் போதாது, மசலாவையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஷரீத் என்ன சொல்ல தெரியல. இப்போ ஹக்கு பாய் உட்காந்துருக்கிறார், எது மேலேயும் சாயில சம்மணங்கால் போட்டு உட்காந்துருக்கிறார், அப்படியே கீழே குனிஞ்சு தூங்குறார். ஆனால் அவர் பயான் கேட்குற மாதிரி தான் இருக்கும். संदर्भ रहेंगे उन्हें ऐसा मुंडी हलाते रहेंगे, हम समझेंगे अच्छा बड़ा गौर से सुनता रहा इन्हें बयान, अभी उन्हें बयान से सुनता नहीं, डायरेक्ट मेरा से चल जाऊंगा उन्हें. तू क्या रहा बयान करता, मैं सीधा जब अल्लाह के बस पूछ लो तो डिंटे आप डिबड़ी मांगा ऐसा ऐसा बोला वो सो जाएंगे. பெரியன்பர்களே, இது மாதிரி நீங்க சம்மணங்கால் போட்டு உட்காந்து எது மேலேயுமே சாயாம அப்படியே உட்காந்து நீங்க தூங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய முழு கண்ட்ரோல், உடம்புடைய கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு தெரியாம எதுவுமே வெளியில வராது, உள்ளேயும் போகாது. எதுவுமே வெளியிலையும் வராது, உள்ளேயும் போகாது. ஏன்னா முழு கண்ட்ரோல் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படியே சொல்லவோ பெடரே சோதா விசாரா. இப்ப ஒது முடியுமா அப்படின்னா ஒது முடியாது, ஒது முடியாதே. மசாலா தெரிஞ்சுக்கணும், ஒது முடியாது. ஏன்? அந்த மனிதனுடைய முழு கண்ட்ரோல் அவன் கையில இருக்குது. அவன் நல்லா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான், எதுவுமே சாயில. சரி, இப்ப தூண் இருக்கு, இது மாதிரி தூண் இருக்கு, சுத்தூண். இந்த தூண் பக்கத்தில் உட்காந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு தூங்குறார். சாஞ்சிட்டு தூங்கும் சமயத்தில் ஷரீத்துடைய மசலா என்ன அப்படின்னா, அந்த பொருளை கொஞ்சம் இப்படி ஆட்டி விட்டு அப்படின்னா இவர் கீழே விழுந்துருவார். ஏன் அப்படின்னா இவருடைய முழு பேலன்ஸ் அந்த தூண் மேலே தான் இருக்குது. இவருடைய கண்ட்ரோல் இவர் கையில் இல்லை. காஜி ஹக்குபாய், கண்ட்ரோல் இவர் கையில் கிடையாது, அந்த தூண் மேலே போட்டுட்டார். இப்போ ஏதாவது பொருளை இப்படி நவுத்தணும் அப்படின்னா இவர் கீழே சாஞ்சிருவார். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஒவ்வொரு கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும். நீங்கள் வெளிப்படையாக காற்று பிரிஞ்சாலும் சரி, பிரியலினாலும் சரி. அது உங்களுக்கு தெரியுமா பாய்? காற்று நான் பிரின்னு சொல்ல முடியுமா? ஏன்? உங்கள் முழு பலம், உங்களுடைய முழு பொறுப்பு அந்த பொருள் மேலே இருக்குது, அந்த தூண் மேலே இருக்கு. அந்த தூணை, அந்த பொருளை நீங்கள் நகர்த்துனீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் முறிஞ்சு போச்சு. भाई ना काटल पिरिकல, நான் எதுவும் கட்டல அடிக்கல பாய், நான் எதுவும் செய்யல பாய், मैं क्या भी छोड़िया नहीं भाई அப்படி நீங்க சொன்னாலும் சரி சொல்லினாலும் சரி, मैं क्या भी மீசாயிலா से छोड़िया नहीं भाई, क्या भी करिया नहीं अल्लाह रो बैठा हूं भाई அப்படி நீங்க சொன்னாலும் சரி, சுட்டாலும் சரி, விடுலினாலும் சரி, காத்து பிரிஞ்சாலும் சரி, பிரியலினாலும் சரி,
நீங்கள் ஒரு பொருள் மேலே சாஞ்சி தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒசு கண்டிப்பாக முறிஞ்சு போயிடும். நீங்கள் எந்த முஃப்திக்கு வேணாலும் கேட்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய முழு உடம்புடைய பலம் அந்த பொருள் மேலே வச்சிருக்கிறீங்க, சாஞ்சு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் உடம்புடைய முழு கண்ட்ரோல் உங்கள் கையில் கிடையாது. பிரிஞ்சிச்சா பிரியல தூக்கத்தில் என்ன போய் தெரியும். எத்தனையோ மக்கள் தூங்குறாங்க, रात सारी छोड़ता डर बुर्रू गलगा जोर ये गालियां देती क्या खागा तोलंजा बेचारा रात सारी ये आवाज सड़ी बदबू अब मैं उसको पूछू था मैं कभी छोड़िया नहीं ना मुदली साहब इन्हें बोलूँगा मैं छोड़िया नहीं बाग तुझे मालूम कि छोड़ेगी नहीं कि सोगा तू நீ மையத்து நீ இறந்து போன மாதிரி சின்ன மௌத்தா போயிட்டே நீ அந்நௌமு சகீருல் மௌத் தூக்கம் என்பது சிறிய மையத்தை போன்று சிறிய மரணத்தை போன்று உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால பெரிய நண்பர்களே, அப்போ ஒரு பொருள் மீது நீங்கள் சாஞ்சி தூங்குனீங்க அப்படின்னா காற்று பிரிஞ்சாலும் பிரியவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய ஒது கண்டிப்பாக முறிந்துவிடும், எந்த சந்தேகமும் கிடையாது. मेरे दोस्तों बुजुर्ग भाई, इसी तरीके से अगर कोई आदमी कोई चीज़ के ऊपर, मिसाल तौर पर कोई आदमी सीधा बैठा है, है ना, उर्दू करेंगे தெரிஞ்சுக்கணும்ல, सीधा बैठा है, अपनी कंट्रोल में है, अपने कब्जे में है अपना बदन, तो सीधा किसी चीज़ पर सहारा नहीं, किसी चीज़ पर नहीं, कोई ना ये ढला नहीं, सीधा बैठा है ढला नहीं, तो उस वक्त सो गया आदमी, सो गया तो उस वक्त उसकी वज़ू नहीं टूटेगी, शरीयत के एतबार से वज़ू नहीं टूटेगी, चाहे सो जाओ कोई बात नहीं. क्यों? अपना बदन का फुल कंट्रोल कब्जा अपने हाथ में है. अगर कोई आदमी किसी चीज़ पर टेका लगाकर सो गया, मिसाल के तौर पर सुतून है, कोई चीज़ है लकड़ी है, उसके ऊपर सुतून टेका लगाकर सो गया, चाहे वो आदमी का हवा खारिज हो ना हो, अगर उस चीज़ को हटाने से वो आदमी नीचे पड़ जाएगा तो मेरे दोस्तों बुजुर्ग भैया ज़रूर उसकी वज़ू टूट जाएगी, उसकी वज़ू टूट जाएगी, चाहे वो हवा खारिज हो ना हो. क्यों? वो बदन का कंट्रोल उसके हाथ में नहीं, उस चीज़ के हवाले में है. तो मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, अब बहुत से आदमियों को देखते हैं ऐसा ही सो जाते हैं जुम्मा में, किसी पर सहारा लेकर, किसी पर टेका लेकर, नमाज का वक्त आ गया वैसा ही उठकर क्या करते हैं, जुम्मा की नमाज पढ़ते हैं, उनकी नमाज कबूल नहीं होगी. क्यों? वज़ू टूट गया, फिर वज़ू करना पड़ेगा. பெரிய நண்பர்களே, இப்போ அந்த பொருள் மேலே என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அதாவது சாஞ்சி தூங்குறாங்க, அந்த சமயத்தில் காற்று பிரிஞ்சாலும் பிரியவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய ஒவ்வொரு முறிந்துவிடும். அதனால் அப்படியே எந்திரிச்சு எத்தனையோ மக்கள் ஜும்மா கூட தொழுகிறாங்க. அவங்க தொழுவு கூடுமா? கூடாது. அதனால் தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி 1 மணி நேரம், 1 மணிக்கு வரோம் 2 மணிக்கு போயிடும், இந்த 1 மணி நேரத்தில் எந்த தூக்கமும் வேண்டாம். ஒரு 20 40 40 30 நிமிஷம், அரை மணி நேரம், 40 நிமிஷம் தீனுடைய விஷயத்தை வார்த்தையோட கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், கேட்குறது ரொம்ப பிரயோஜனம். அப்படி இல்லை முடியல தூக்கம் வருதா, நேராக போய் ஒது செஞ்சுட்டு வந்துடுங்க, ஒது செஞ்சுட்டு வந்துடுங்க, பிரச்சனையே சால்வ். 1 மணி நேரம் தூங்காமல் இருக்க முடியாதாஜி. இப்போ அதில் எத்தனையோ மக்கள் தூங்கி உங்களுடைய ஒது முறிஞ்சு போய் உங்களுடைய ஜும்மாவும் கபூல் இல்லாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி இந்த மஸ்லாவை தெரிந்து சிறப்பான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தான் தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.